கிறிஸ்தியேசுவில் அன்புக்குரியவர்களே வணக்கம். இன்றைய நாளிலே நம்முடைய தூத்துக்குடி மறைமாவட்டத்தின் பழம்பெரும் பங்காக இருந்து இன்று திருத்தலமாக புகழ் சாற்றி கொண்டிருக்கின்ற வடக்கன்குளம் புனித பரலோக அன்னையினுடைய திருத்தலத்தை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருத்தலம் பல்வேறு சிறப்புகளை கொண்டது. அதில் முக்கியமான சிறப்பு என்னவென்றால், நம்முடைய தூத்துக்குடி மறைமாவட்டத்தினுடைய உள்நாட்டில் தோன்றிய முதல் பங்கு என்றால் அது இந்த வடக்கன்குளம் பங்கு தான். அதேபோல் மதுரை மிஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த தென் தமிழகம் முழுவதுமே அடங்கியிருக்கிறது. இந்த மதுரை மிஷனுடைய தென்மேற்கில் அமைந்திருக்கின்ற கடைசி பங்காக இருப்பதும் இந்த வடக்கன்குளம் பங்கு தான். இந்த வடக்கன்குளம் பங்கு நீண்ட நெறிய பாரம்பரியத்தை வரலாற்றை கொண்டதாக இருக்கிறது. பாரம்பரியம் சொல்கிறது, சுமார் 1600 ஆண்டுகளுக்கு முன்னர் சாந்தாலி என்கிற ஒரு முதிய பாட்டி ஒருவர் இந்த பகுதி வழியாக கடந்து செல்கிறார். அப்படி அவர் கடந்து செல்கிற பொழுது இந்த இடத்திற்கு வடக்கன்குளம் பகுதிக்கு வருகின்ற பொழுது ஒரு அசீரி ஒன்று அவருக்கு கேட்கிறது. அந்த அசீரியை கேட்டதற்கு பின்னால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போவதற்கு மனமில்லாமல் அங்கேயே தங்கி விடுகிறார். அப்படி அவர் தங்குகிறவர் அவரும் அவருடைய குடும்பமாக ஜெபிக்கிறார்கள், ஜெபமாலை சொல்கிறார்கள். எனவே இப்படி இந்த குடும்பத்தார் ஒன்று சேர்ந்து ஜெபிப்பதற்காக ஒரு சிறிய வழிபாட்டு கெபி ஒன்றை அவர்கள் கட்டுகிறார்கள். அப்படி கட்டிய கெபியிலே அவர்கள் சின்ன சின்ன வழிபாடுகள், ஜெபங்கள் இவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாரம்பரியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே நேரத்திலே வரலாற்றை நாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது 1680ஆம் ஆண்டு ஒரு 4 கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்கள் தோப்புவிலை என்ற பகுதியிலிருந்து இந்த வடக்கன்குளம் பகுதியில் வந்து தங்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி தங்கி தங்களது பணியை, தங்களது வேலையை செய்கிறார்கள். தங்களது கிறிஸ்தவ பக்தியையும் வளர்த்து கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த பெரிய புனிதர் என்று நம்மால் அறியப்படுகின்ற புனித அருளானந்தர், நம்முடைய தமிழ்நாட்டிலே மறைசாட்சியாக உயிர் துறந்தவர், இயேசு சபை துறவி. இந்த அருளானந்தர் அந்த நேரத்திலே அந்த பகுதியிலே பணிபுரிகின்றார். எனவே அவர் இந்த 4 குடும்பங்களையும் சந்திக்கிறார். அப்படி சந்தித்து அவர்களுக்கு நற்செய்தியை போதிக்கிறார். அவர்களுக்கு இருக்கின்ற அந்த நற்செய்தியின் மீது இருக்கின்ற ஆர்வம், அவர்களது பக்தி, அவர்களது ஜெப மனப்பான்மை, இது எல்லாவற்றையும் பார்த்து அங்கு ஒரு கூரையினால் ஆன ஒரு கோயில் ஒன்றை கட்டி கொடுக்கிறார். அந்த கோயிலை திருக்குடும்பத்திற்கு ஒப்பு கொடுத்து அந்த கோயிலை அவர்களுக்கு தருகிறார். இப்படித்தான் முதலாக வடக்கன்குளம் பகுதியில் ஒரு சிறிய கூரையினால் வேயப்பட்ட ஒரு ஆலயம் வந்தது என்று வரலாற்று குறிப்பு நமக்கு சுட்டி காட்டுகிறது. காலப்போக்கிலே இந்த 4 குடும்பங்கள் பெருக ஆரம்பிக்கிறது. இன்னும் பல பேர் தங்கள் தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக, இப்படி பலவற்றிற்காக அந்த இடத்திற்கு வருகிறார்கள். எனவே கிறிஸ்தவர்களது எண்ணிக்கை வடக்கன்குளத்திலே அதிகமாக ஆரம்பிக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே அருளானந்தருக்கு பின்னால் அங்கு பணி செய்ய வருகின்றவர்கள், குறிப்பாக 1699ஆம் ஆண்டு அருட்தந்தை டிசூசா என்பவர் அங்கே பணிபுரிய வருகிறார். இவரது காலத்தில்தான் இந்த வடக்கன்குளம் பகுதியிலே அவர் தங்கி பல மக்களை கிறிஸ்தவ மறைக்குள் கொண்டு வருகிறார். எனவே அங்கு கிறிஸ்தவ மறை மிக வேகமாக பரவ ஆரம்பிக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இந்த சாதாரண ஒரு ஓலையினால் ஆன ஆலயம் அவர்களுக்கு போதாத ஒரு சூழ்நிலை. எனவே இது அப்படி தொடர்கின்ற சூழ்நிலையில் 1750ஆம் ஆண்டு அருட்தந்தை புத்தேரி என்பவர் அங்கு வருகிறார். இவருடைய காலத்தில் தான் இங்கு கற்களால் ஆன ஒரு சிறிய ஆலயம் ஒன்றை அவர்கள் எழுப்பி புதுப்பிக்கிறார்கள். அதற்கு முன்னால் இருந்திருக்கலாம், ஆனால் இவர் அதை மிகச்சிறப்பாக புதுப்பிக்கிறார். இந்த சூழ்நிலையிலே இது திருக்குடும்பத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு ஆலயம். ஆனால் இந்த ஆலயம் இந்த ஒரு சூழ்நிலைக்கு பின்னால் எப்படி மாறுகிறது என்றால் பரலோக மாதாவின் ஆலயமாக மாறுகிறது. இதற்கு ஒரு சிறிய அற்புதமான வரலாறு ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், இவர்கள் இந்த ஆலயத்தை புதுப்பித்து கட்டி கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே ஒரு கப்பல் ஒன்று கடலில் சென்று கொண்டிருந்தது. ஏதோ ஒரு நாட்டிற்கு சென்று கொண்டிருந்தது. இயற்கை சீற்றத்தினால் அது முழுமையாக உடைந்து விடுகிறது. உடைந்த கப்பலிலே புனித பரலோக மாதாவினுடைய திருச்சுரூபம், மரத்தால் ஆன திருச்சுரூபம் இருக்கிறது. அந்த சுரூபம் கடலிலே மிதந்து வருகிறது. அப்படி மிதந்து வந்தது கரை ஒதுங்கியவுடன் அங்கிருக்கிற மக்கள் எடுத்து கடைசியாக இந்த வடக்கன்குளம் இங்கு ஆலயம் கட்டி கொண்டிருப்பதால் அங்கு கொண்டு வந்து தருகிறார்கள். எனவே இப்படித்தான்
இந்த திருக்குடும்பத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஆலயம் இன்றைக்கும் திருக்குடும்ப ஆலயமாகவே இருக்கிறது. பாதுகாவலியாக புனித பரலோக மாதாவை கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்கள், இது ஒரு சிறிய ஒரு முக்கியமான ஒரு வரலாறாக வடக்கன்குளம் திருத்தலத்திற்கு இருக்கிறது. அடுத்து இந்த திருத்தலம் பல அதிசயங்களையும் உள்வாங்கியதாகவே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அது என்னவென்றால் 1803ஆம் ஆண்டு ஒரு பெரிய அதிசயம் நடக்கிறது. அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி அதிகாலை முற்பகல் 11 மணி அளவிலே இந்த ஆலயத்திலே சவரிமுத்து பிள்ளை என்பவர் முழந்தாள் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது அன்னை மரியாளுடைய முகம் அங்கு கார் மேகம் சூழ்ந்ததாக மாறுகிறது. அன்னையினுடைய முகத்திலிருந்து கண்ணீர் கண்களில் வடிந்து அவரது கன்னங்களிலே உருண்டோட ஆரம்பிக்கிறது. இதை பார்த்த சவரிமுத்து பிள்ளை பதறிப்போய் விடுகிறார். எனவே உடனடியாக பங்கு தந்தையை சென்று அழைக்கிறார். பங்கு தந்தையிடம் சொல்கிறார், அங்கிருக்கின்ற உபதேசியாரிடம் சொல்கிறார். இவர்கள் 3 பேரும் வந்து அதை பார்க்கிறார்கள். அன்னையின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே ஐரோப்பாவிலிருந்து இங்கு வந்து தங்கியிருந்த ஹென்ரிக் என்கின்ற அந்த பெண்மணி பக்கத்தில் சென்று பார்த்து இவை அனைத்தும் உண்மை என்று அறிக்கையிடுகிறார். உடனே ஆலயத்தினுடைய மணி அடிக்கப்படுகிறது. மக்கள் எல்லாரும் கூடுகிறார்கள். அப்படி கூடிய மக்கள் எல்லாருமே இந்த அதிசயத்தை பார்க்கிறார்கள். எனவே ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று உணர்ந்து அனைவருமே முழந்தாள் படியிட்டு என் பாவமே என் பாவமே என்ற ஜபத்தை சொல்லி ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று கேட்கிறார்கள். பொறுத்தருளும் கர்த்தாவே என்ற ஜபத்தை சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார்கள். அதற்கு பின்னால் அந்த சுரூபம் கண்களிலிருந்து கண்ணீர் வடிவது நின்று பழைய நிலைக்கு திரும்புகிறது. இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடந்த ஒரு திருத்தலம்தான் நம்முடைய வடக்கன்குளம் பரலோக மாதா திருத்தலம். இந்த திருத்தலம், இதனுடைய ஆலயம், இது கட்டப்பட்ட அமைப்பு, இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பு இன்னும் எத்தனையோ இருக்கின்றது. இது எல்லாவற்றையும் நாளை பார்ப்போமே. புனித பரலோக மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோக அன்னையே பரிசுத்த தாயே வாழ்கவே.